நாகர்கோவில் அருகே உள்ள காவல்கின்று பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் விபத்தில் சிக்கி சுயநினைவில்லாமல் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயம்பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகியும் அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் அந்த நபர் விபத்தில் சிக்கவில்லை, அவரை கொடூரமாக அடித்து கொலை செய்ய முயன்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதுவும் ஊருக்கு பொதுவான தேவாலயத்தின் மீதே அந்த பகீர் பழி சுமத்தப்படுகிறது. ஆக்சிடென்ட்னு ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஆக்சிடென்ட் கிடையாது. அவருக்கு இந்த கழுத்துக்கு கீழே எதுவுமே காயம் கிடையாது. அவனுக்கு வண்டி எந்த டேமேஜுமே இல்ல. அதுக்கான போட்டோ எல்லாம் இருக்குது. ஒரு விபத்துக்கு உள்ளான எந்த அறிகுறியும் இல்ல. பாதிக்கப்பட்டவர் நாகர்கோவில் அருகே உள்ள மேலப்பெருவளை கிராமத்தைச் சேர்ந்த ஆல்வின் அருள் ஜோஸ். கடந்த 2ஆம் தேதியன்று மதியம் வெளியில் சென்றிருந்த நிலையில்தான் விபத்தில் சிக்கியதாக அவரது குடும்பத்திற்கு தகவல் வந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற அவரது குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். தலையில் மட்டும் பலத்த காயமடைந்திருந்ததும் அதுவும் விபத்து போல் அல்லாமல் யாரோ அடித்தது போல இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஆக்சிடென்ட் இல்ல. காவல்துறையில ஆக்சிடென்ட்னு ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஆக்சிடென்ட் கிடையாது. ஏன்னா அவனோட உடம்புல எந்த காயமே கிடையாது. தலையில மட்டும்தான் பலமான காயம். தலையை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது எங்களுக்கு மருத்துவ ரீதியா டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினதுல தெளிவா கிடைச்சது. எனக்கு பயங்கரமான சந்தேகத்தை இது வலுக்குது. அவருக்கு இந்த கழுத்துக்கு கீழே எதுவுமே காயம் கிடையாது. விபத்துன்னு சொன்ன இது எதுவுமே இங்க காயம் கிடையாது. தண்ணியில மட்டும் மண்டவோடு உடஞ்சிருக்கு, கண்ணை தாடை உடஞ்சிருக்கு, மூக்கு எலும்பு உடஞ்சிருக்கு, இவ்வளவுமே உடஞ்சிருக்கு. அவருக்கு மேல ஒரு சின்ன கையில கால ஒரு ஸ்கிராட்ச் வரையில அவர் போன இருசக்கர வாகனம் ஒரு விபத்துக்கு உள்ளான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால மிகுந்த பெரிய சந்தேகத்தை வலுப்பெற வைக்குது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினரின் சந்தேகம் மொத்தமும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்மல் குரூஸ் மற்றும் அவரது சகாக்கள் மேல் திரும்பியிருக்கிறது. இவர் வேறு யாரும் இல்லை, அதே பகுதியில் இயங்கி வரும் தேவாலயத்தின் பங்கு தந்தை. பாதிக்கப்பட்ட ஆல்வின் அருள் ஜோஸுக்கும் பங்கு தந்தையின் ஆதரவாளர்களுக்கும் இடையே தேவாலய கணக்கு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பிரச்சினை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக இருதரப்புக்கும் முரசல் ஏற்பட்டு வந்த நிலையில்தான் சம்பவம் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக ஆல்வின் அருள் ஜோஸை பங்கு தந்தையின் தரப்பைச் சேர்ந்த சிலர் தாக்கியிருக்கிறார்கள். அப்போது பங்கு தந்தையின் பாதம் தாங்கிகளில் ஒருவரான ராஜேஷ் ஆல்வின் அருள் ஜோஸை நாள் குறித்திருப்பதாக மிரட்டியிருக்கிறார். அதற்கான வீடியோ ஆதாரமும் வெளிவந்திருக்கிறது. எங்க மேலப்பெருவுல ஆலயத்துல நிர்வாகம் சம்பந்தமா கணக்கு வழக்கு கேட்கறது சம்பந்தமாவும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல எங்க அண்ணன் கொஞ்சம் தலையிட்டு முன்ன நிப்பாரு. இதனால எங்க அண்ணன் மேல தாக்குதல் நடத்தி இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த ஆலயம் தொடர்பான சொத்துக்கள் ஆயிரம் சொந்தமா ஊர் மக்கள் சொந்தமான வழக்கு 2011 இருந்தே நடந்துட்டு இருந்தது. கழிஞ்ச ஒரு வருஷம் முன்னாலதான் இந்த வழக்கு தீர்ப்பு இரணியல் உரிமையியல் நீதிமன்றத்துல நடந்து முடிஞ்சு. அதுல அனைத்து சொத்துக்களும் மாதாவுக்கே சொந்தம். நிர்வாகத்துல பங்கு தந்தை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு அதை மீறும் பட்சத்துல எங்களுடைய பங்கு தந்தை குருஸ் கார்மல் செயல்பட்டு கொண்டிருந்தாரு. இந்த நிலையில் சம்பவத்தன்று தொடர்ந்து செல்போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த ஆல்வின் திடீரென பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருக்கிறார். அப்போது பங்கு தந்தையின் ஆதரவாளரான ராஜேஷ் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக தனது நண்பர் ஒருவருக்கு போன் செய்து தகவல் கூறியதாக சொல்லப்படுகிறது. எனக்கு காலையில் என்னுடைய தொலைபேசிக்கு 10:25க்கு போன் அடிக்கிறாரு. எப்படி எங்க ஊரை சார்ந்த நிர்வாக செக்ரட்டரி, இந்த புனித ஜெபமாலை மாதா ஆலய செக்ரட்டரி ராஜேஷ் என்னை பின்தொடர்ந்து வராரு, 2 பேரும் சேர்ந்து பின்தொடர்ந்து வரான்னு சொல்லிட்டு எனக்கு 10:25க்கு போன் அடிக்கிறாரு. ரெண்டாவது அதே இடத்துல இவர் ஒரு பழைய வாகனங்களை வாங்கி வைக்கிற தொழில் செஞ்சிருக்கிறது என்னுடைய நண்பர். ஆனால் அவர் போனை வைத்த அடுத்த சில மணி நேரத்தில் ஆல்வின் அருள் ஜோஸின் விபத்து செய்தி வீடு வந்து சேர்ந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆல்வின் அருள் ஜோஸின் செல்போனை ஆய்வு செய்த போது அதில் இறுதியாக பேசிய கால் ஹிஸ்டரி மொத்தமாக டெலிட் செய்யப்பட்டிருந்தது அவரது குடும்பத்தினரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவனோட மொபைல் நம்பரை நாங்க செக் பண்ணி பார்த்தா எந்த கால் டீட்டெயிலுமே இல்ல. கடைசி அவன் பேசின கால் டீட்டெயில் எதுவுமே இல்லை. அப்போ ஃபுல்லா அவன் அடிக்கடி போன் பேசிட்டு இருக்கக்கூடியவனுக்கு எந்த டீட்டெயிலுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு
நாங்க திருப்பி அவன் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சிருப்பான். அதை ஐசியூ வார்டில் கொண்டு போய் அந்த ஃபிங்கர் பிரிண்டை ஓப்பன் பண்ணி கால் ரிஜிஸ்டர் எடுத்தா ஜியோ மூலமா அந்த கால் இது ஓபன் பண்ணி எடுத்தா அந்த சின்னத்துறை அப்படிங்கிறவருக்கு இவன் அடிக்கடி பேசியிருக்கான். அங்க இருந்து அடிக்கடி போன் வந்துருது. இது தொடர்பாக அனைத்து ஆதாரங்களோடும் காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டிருந்தாலும் போலீசாரோ நேரில் பார்த்தது போல நடந்திருப்பது விபத்து என்றே சொல்லி வருவதாகவும் தங்கள் பக்கத்து நியாயத்தை காது கொடுத்து கூட அவர்கள் கேட்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள். எந்த நடவடிக்கையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் காவல்துறையிட்ட போனா அவங்க அதை கேர் பண்ணவே இல்லை. அது ஆக்சிடென்ட் தாமா அப்படிங்கிறாங்க. ஆக்சிடென்ட்னா அந்த அவன் எங்க அண்ணனை வண்டி கூட மோதின இன்னொரு வாகனம் எங்க, அந்த வாகனத்துல உள்ளவங்க உங்களுக்கு தகவல் தந்தாங்களா? அப்படியே இல்ல, அவன் ஏதாவது இதுல மோதினாலும் அவனுக்கு வண்டி எந்த டேமேஜுமே இல்லை, அதுக்கான போட்டோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி எஸ்பி ஆபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், டிஎஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஆனா என் அண்ணன் இன்னுமே நினைவு திரும்பாம அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வரான். இந்த சம்பவம் தொடர்பான முழு விசாரணைக்கு பிறகே நடந்திருப்பது கொலை முயற்சியா அல்லது விபத்தா என்று தெரிய வரும்.